உங்கள இந்த கோர்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்றதுக்கான ரைட்ஸ் யாருக்கு கிடையாதுன்னு கேட்டா எனக்கு கிடையாது. ஒரு 8 லட்சம் ஸ்டூடெண்ட் வந்து என்ன செய்றாங்கன்னா +2 எக்ஸாம் எழுதுறாங்க. இதுல இன்ஜினியரிங்கே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் போறாங்க. டிப்ளமோ கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல போறாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கும் அதே மாதிரியே போறாங்க. இந்த மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 4 சப்ஜெக்டை மட்டுமே மெயின் சப்ஜெக்டா எடுத்து படிக்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை 8 லட்சத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் இருக்கு. அப்ப இந்த கோர்ஸை பிள்ளைங்க எப்படி சூஸ் பண்றாங்க? பெஸ்ட் காலேஜா, பெஸ்ட் கோர்ஸா? பெஸ்ட் காலேஜ், பெஸ்ட் கோர்ஸ் மீறி இல்ல இந்த கோர்ஸுக்கு நீங்க எலிஜிபிளா? குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரிதிங். இன்னைக்கு நம்ம பேச போறது +2 முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷனுக்காக ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிற குழந்தைகளுக்காக நான் பேச போறேன். அவங்களுக்காக என்ன சார் பேசணும்? இல்லப்பா யார் சொல்றத படிக்கணும்? ஏன்னா இந்நேரமே எல்லாருமே வந்து இன்பிட்வீன்ல இந்த +2 எக்ஸாம் முடிஞ்ச நாள்ல இருந்து இன்பிட்வீன்ல குறுக்கால ஒரு ஆட்கள் வருவாங்க. வாட் நெக்ஸ்ட்? கேரியர் கைடன்ஸ். அப்பா ஒரு பக்கம் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாரு, டீச்சர்ஸ்லாம் ஒரு பக்கம் கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய கோர்சஸ் இருக்கு, நிறைய காலேஜஸ் இருக்கு, நிறைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இன்பிட்வீன்ல நிறைய பேர்ஸ் என்ன செய்வாங்கன்னா வந்துகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா என்னன்னு கேட்டேன்னா, நானே வந்து என்னுடைய சேனலுக்கு பேர் வந்து சிம்பிளிஃபை எவ்ரிதிங் கேரியர் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஆனா ஒரு உண்மை என்ன அப்படின்னு கேட்டேன்னா, கேரியர் கைடன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ தான் இந்த வீடியோல நான் என்ன செய்ய போறேன்னா சொல்ல போறேன். ஏன்னா +2 முடிச்சுட்டு ரிசல்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு தான் இந்த விஷயம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா தெரியணும். டிஃபைன் கேரியர் கைடன்ஸ். நான் உனக்கு என்ன கைட் பண்ணணும்? நீ இந்த கட் ஆஃப் வாங்கியிருக்க, இந்த கோர்ஸ் எடுன்னு சொல்லி கைட் பண்றது என் வேலை கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களை இந்த கோர்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்றதுக்கான ரைட்ஸ் யாருக்கு கிடையாதுன்னு கேட்டா எனக்கு கிடையாது. பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு 8 லட்சம் ஸ்டூடெண்ட் வந்து என்ன செய்றாங்கன்னா +2 எக்ஸாம் எழுதுறாங்க. இதுல இன்ஜினியரிங்கே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் போறாங்க. டிப்ளமோ கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல போறாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கும் அதே மாதிரியே போறாங்க. இந்த மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 4 சப்ஜெக்டை மட்டுமே மெயின் சப்ஜெக்டா எடுத்து படிக்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை 8 லட்சத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் இருக்கு. அப்புறம் இந்த அத்தனை பேர்த்துக்கும் கவுன்சிலிங்கு, இன்ஜினியரிங் தனியா நடக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தனியா நடக்கு, இது போக டிப்ளமோக்கு வேற நம்ம அட்மிஷன் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த கோர்ஸை பிள்ளைங்க எப்படி சூஸ் பண்றாங்க? பெஸ்ட் காலேஜா, பெஸ்ட் கோர்ஸா? பெஸ்ட் காலேஜ், பெஸ்ட் கோர்ஸ் மீறி இல்ல இந்த கோர்ஸுக்கு நீங்க எலிஜிபிளா? எதையுமே அனலைசிஸ் பண்றது கிடையாது. அப்புறம் அந்த கேரியர் கைடன்ஸ்னா என்னது சார்? எப்ப நான் வந்து என் வேலை என்ன அப்படின்னு கேட்டேன்னா, மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 மட்டுமே வச்சு ஒரு 1.5 லட்சம் பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கோர்சஸ்க்கு மேல தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலமா அட்மிஷன் போடுறாங்க. அந்த மேக்ஸுக்கு எலிஜிபிளான கோர்சஸ் என்னென்னது? மேக்ஸுக்கு எலிஜிபிளான கோர்சஸா? என்ன சார் நீங்க குழப்புறீங்க? மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வச்சு தானே சார் கட் ஆஃபே கால்குலேஷன் பண்ணிட்டு நாங்க வந்திருக்கோம். ஆமாப்பா, நீங்க மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி +2ல எழுதி அதுல நல்ல ஹை கட் ஆஃப் வாங்கிட்டு நீங்க ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ண போறீங்க. ஆனா உங்களுக்கு நீ நல்லா தெரியணும், யூ ஆர் எஃபிஷியன்ட் இன் மேத்ஸ், ஐ ஆம் எஃபிஷியன்ட் இன் பிசிக்ஸ், ஐ ஆம் எஃபிஷியன்ட் இன் கெமிஸ்ட்ரி. மேத்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கோர்சஸ், பிசிக்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கோர்சஸ். அதான் சார் பிசிக்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய. ஆமா, இப்போ உங்களுக்கே நல்லா தெரியுது, இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிசிக்ஸ்ல தான் எலக்ட்ரானிக்ஸ் வரும். EEE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அப்புறம் என்ன, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எங்க தான் வரும்? பிசிக்ஸ்ல தான் வரும். சார் ரைட்டு, இது செராமிக்ஸ் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரியில தான் வரும். மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரியில தான் வரும். கெமிக்கல் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரியில தான் வரும். இது எது பிசிக்ஸ் சொல்றோம்? மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சேர்ந்தது மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சார் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி டிபார்ட்மெண்ட், டேட்டா அனலிசிஸ், இதெல்லாம் எதுல உள்ளது அப்படின்னு கேட்டா மேக்ஸ் ரிலேட்டடான இன்ஜினியரிங் கோர்சஸ். அப்புறம் நான் இன்ஜினியரிங் கோர்சஸே கிட்டத்தட்ட ஒரு 50-60 கோர்சஸ் இருக்கு. அந்த 50-60 கோர்சஸையுமே எப்படி டிவைட் பண்ணி பார்த்துருக்காங்கன்னு கேட்டேன்னா, மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை வச்சு கட் ஆஃப் எடுத்துட்டு வந்தாலுமே யூ ஆர் எலிஜிபிள் இன் மேக்ஸ் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணனா மேக்ஸ் ரிலேட்டடா இன்ஜினியரிங் கோர்ஸ் எடு. யூ எலிஜிபிள் இன் கெமிஸ்ட்ரி அப்படின்னா கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கோர்ஸ் எடு. யூ ஆர் எலிஜிபிள் இன் பிசிக்ஸா இருந்ததுன்னா பிசிக்ஸ் ரிலேட்டடா இன்ஜினியரிங் கோர்ஸ் எடு. அப்புறம் அந்த கோர்சஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்றதுதான் கேரியர் கைடன்ஸ். ஆனா என் வேலை அது எந்தெந்த காலேஜில் இருக்குங்கிறத நான் சொல்லுவேன், என்னென்ன கட் ஆஃப்ல கொடுக்காங்கிறத நான் சொல்லுவேன்.
நீயே நான் மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில 180 கட் ஆஃப் எடுத்துட்டேங்கிறதுக்காக நீ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணுங்கிற கண்டிஷன் கிடையாது. நான் உடனே எடுத்தோடனே சொல்லுவேன், நீ 190 கட் ஆஃப் வச்சிருக்கியாப்பா, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த அண்ணா யூனிவர்சிட்டிப்பா அப்படி நான் சொல்லவே மாட்டேன். நீ 190 கட் ஆஃப் எடுத்தாலுமே நீ மேத்ஸுக்கு எலிஜிபிளா, பிசிக்ஸ்க்கு எலிஜிபிளா, கெமிஸ்ட்ரிக்கு எலிஜிபிளான்னு சொல்லி உனக்கு தெரியணும். அப்படி நீ எலிஜிபிள் நீ ஃபீல் பண்ணனா அந்த எலிஜிபிள்ல பெஸ்ட் காலேஜ் அந்த கோர்ஸ் எங்க இருக்கு, அந்த கோர்ஸுக்கு நம்ம கட் ஆஃப் வாங்கியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கையும் உன்னுடைய எஃபிசியன்ட்டையும் வச்சு அனலைசிஸ் பண்ணி கோர்ஸையும் காலேஜையும் நீங்க சூஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் கேரியர் கவுன்சிலிங். அப்புறம் நான் இவ்வளவு நான் சொல்றேன், நான் இவ்வளவு நேரம் சொல்லுவேன், இவ்வளவு நேரம் நான் வந்து கேரியர் கைடன்ஸ்க்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன்னா ஒன் அண்ட் ஒன்லி நான் என்னுடைய டியூட்டி ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் டேட்டா மட்டும்தான் உங்களுக்கு நான் கொடுப்பேன். நீ யூ ஆர் எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு வேர்டை உன்னுடைய டீச்சர்ஸும் யூஸ் பண்ண முடியாது, உன்னோட பேரண்ட்டும் யூஸ் பண்ண முடியாது, கேரியர் கைடன்ஸ் கொடுக்குற நாங்களும் சூஸ் பண்ண முடியாது. அந்த எலிஜிபிள் அப்படிங்கிற வேர்டை நீங்க தான் சூஸ் பண்ணணும். ஐ ஆம் எலிஜிபிள் ஃபார் த மேக்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைன்னா டேட்டா சயின்ஸோ இல்லைன்னா மெஷின் லேர்னிங்கோ அந்த மேக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த கோர்ஸை தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஐ ஆம் எலிஜிபிள் இன் ஃபிசிக்ஸ். நான் இசிஇ இல்லை ட்ரிபிள்இ இல்லைன்னா மெக்கானிக்கல் இல்லைன்னா இந்த மாதிரி கோர்சஸ் தான் போவேன். இல்லை சார் எனக்கு கெமிஸ்ட்ரி தான் சூப்பராக வரும் சார், நான் கெமிஸ்ட்ரியில் நல்லா எஃபிஷியண்ட்டாக இருப்பேன் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். கெமிக்கல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், பிளாஸ்டிக் இன்ஜினியரிங், செராமிக் இன்ஜினியரிங் இதெல்லாம் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கோர்சஸ். அப்புறம் உங்களுக்கே நல்லா தெரியுது மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும்தான் வச்சு கட் ஆஃப் வச்சு இன்ஜினியரிங்ல அட்மிஷன் போடுறாங்க. இந்த மூணுல நம்ம எது எலிஜிபிளோ அதை ரிலேட்டடாக தான் என்னது இருக்கும்னு கேட்டால் இன்ஜினியரிங் கோர்சஸ் என்ன எடுத்தாலும் இருக்கும். அப்புறம் நான் என்ன அதுல நமக்கு ஒரு கோர்ஸை நம்ம சூஸ் பண்ணணும், அதுக்கு பெஸ்ட் காலேஜ் பார்க்கணும், அந்த பெஸ்ட் காலேஜ்ல நமக்கு கட் ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு பேர் தான் கேரியர் கைடன்ஸ். ஐ திங்க் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து அதை நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் நான் கேரியர் கைடன்ஸ் நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கேன். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை உங்களுக்கு நான் இப்போ என்ன செஞ்சிருக்கேன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்காரணத்தை கொண்டு இந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நல்ல வேலை இருக்கான்னு சொல்லி யார்கிட்டையுமே என்ன கேள்வியை நீ கேட்காத. இந்த கோர்ஸ் இருக்கு, இந்த காலேஜ்ல இருக்கு, இவ்வளவு கட் ஆஃப் எடுத்தா இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸ் எடுக்கலான்னு சொல்றது மட்டும்தான் கேரியர் கைடன்ஸ் கொடுக்குறவங்களுடைய வேலையை ஒழிய அதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கான்னு சொல்லி நீங்க தான் அனலைசிஸ் பண்ணலாம். நான் வந்து என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ நான் கொடுக்கறது டேட்டா மட்டும்தான், ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், சூஸ் இட். தேங்க்யூ வெரி மச்.